அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 13வது பகுதி பிளானிங், ஹேப்பனிங், திட்டமிடுதலும் நிகழ்வுறுதலும். ஒவ்வொன்றையும் அறிவிலிருந்து, அதாவது பிளானிங்கில் செய்ய போகிறோமா அல்லது நிகழ்வுறுதலில், அதாவது ஹேப்பனிங்கில் செய்கிறோமா என்பதில்தான் அனைவருக்கும் முரண்பாடுகள் ஏற்படும். திட்டமிட்டு உலகியலை நடத்தி ஆக வேண்டும் என்று கட்டுப்பாட்டிற்குள் வாழும்போது தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதை செய்ய முடியும். ஒவ்வொன்றையும் நிகழ்வுறுதலுக்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்றால் அசுர உலகின் செயல்களில் நிச்சயமாக மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்படும் என்ற பயம் ஏற்பட்டுவிடும். ஆனால் குழந்தையிலிருந்து அவர்களின் தனித்துவத்திற்கு ஏற்ற முறையில், அவர்களுடைய மரபணுத்திறனுக்கு ஏற்ற முறையில் கல்வி, உணவு மற்றும் அத்தனையையும் நிகழ்வுறுதல் சம்பந்தப்பட்டே செய்தோமானால் அனைத்தையும் நிகழ்வுறுதலையே ஏற்படுத்தி மையப்படுத்தி செய்ய முடியும். நிகழ்வுறுதலை மையப்படுத்தி செயல்பட்டால்தான் உண்மையிலேயே இவ்வுலகில் சொர்க்கத்தை உணரலாம். நிகழ்வுறுதல் என்பது எண்ணமற்று போவதல்ல. அனைத்து எண்ணங்களும் ஒடுங்கிய நிலைக்கு பிறகு மின்னல் போன்று ஏற்படும் ஒரு ஸ்பார்க் ஆகும். அதிலிருந்து இயங்கும் போது உலகில் உள்ள அத்தனை மன அழுத்தங்களும் கரைந்து காணாமல் போய்விடும். அமைதியை தேடி யாரும் எங்கும் போக வேண்டியதில்லை. அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வேண்டிக் கொண்டே அதற்குரிய அச்சாணியாக நிகழ்வுறுதலில் இருப்பதுதான் உண்மையான அமைதியாகும். நிகழ்வுறுதல் என்பது மிகப்பெரிய ரகசியமாகும். அந்த சூட்சுமத்தை எட்டிப்பிடித்து வாழ்வது வரை மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டும். காலம் கருதி கலங்காது காத்திருப்பர் ஞாலம் கருதுபவர் என்று வள்ளுவனுடைய வாக்கு இங்கே மெய்ப்பிக்கப்படுகிறது. தலைப்பு: அறிவின் மேல் அறிவு. அறிவை வைத்து மேலும் மேலும் அறிவை சேமித்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சேமிக்கப்பட்ட அறிவுகளின் கூட்டணியில் ஏற்பட்ட இரசாயன மாற்றத்தினால் எழுந்து வரக்கூடிய கருக்கள் மிகப்பெரிய அளவில் உலகியல் அங்கீகாரத்தையும் பொருளையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அறிவின் மேல் அறிவினை சேர்த்து கொண்டே இருக்கும்போது, அவ்வறிவுகளை உலகியல் பூர்வமாக செயல்படுத்தும் போது மெய்யறிவின் தொடர்பில்லாமல் செயல்பட்டு கொண்டே இருந்தால் உடல் மிகவும் பாதிக்கப்பட்டுவிடும். குறிப்பாக மூளையில் சில பாதிப்புகளை உருவாக்கும். அதனால்தான் மென்டல் டிஸார்டர் கூட வர வாய்ப்புண்டு. இதை தெரியாமல் அறிவின் பரிமாணத்திலே பயணம் பண்ணி பலர் தற்கொலைகளை செய்து கொண்டதற்கு இதுதான் காரணம். அப்படி இல்லாமல் அறிவின் பயணமும் பரிமாணமும் அதிகரித்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் சமமாக சைமல்டேனியஸாக மெய்யறிவின் அகப்பார்வையோடு அறிவின் பயணம் தொடர்ந்தால் ஆணவம் எழாததோடு உடலும் மூளையும் கெடாமல் ஆயுளின் முறையான நீட்டிப்பும் ஏற்படும். தலைப்பு: அறிவின் பரிமாணங்கள். ஒவ்வொரு மனிதனும் தன் உணர்வில் வாழ்கின்றானா, தன் பொறிகளின் உடனடி உணர்ச்சியில் வாழ்கின்றானா, தன் உள்ளுணர்வில் வாழ்கின்றானா, தன் மெய் உணர்வில் வாழ்கின்றானா அல்லது பிரபஞ்ச உணர்வில் வாழ்கின்றானா என்பதை உணர்ந்து பார்ப்போம். உடல் உணர்வு என்பது தானாக எழும் பசி, வலி, பாசம், வலி, பயம் போன்றதாகும். பொறிகளின் உணர்ச்சி என்பது உள்வாங்கிய உடனே எழும் எண்ணங்களின் உடனே இயங்குவதாகும். தன் உணர்வில் இயங்குவது என்பது தன் மூளையில் தன்னாலும் பிறராலும் சூழலாலும் சேமிக்கப்பட்டுள்ள அறிவுகளின் வழியாக இயங்குவதாகும். மாயை உணர்வில் வாழ்வது என்பது ஒருவனுக்கு சமூகத்தால் புகுத்தப்பட்ட நம்பிக்கையின் பேரில் இயங்குவதாகவும், உள்ளுணர்வில் இயங்குவது என்பது அவனது மூளையில் சேமிக்கப்பட்டுள்ள அத்தனை அறிவுகளின் ஒருங்கிணைப்பில் ஏற்பட்ட ரசவாதத்தின் மூலம் பிறந்த மின்னல்களில் வாழ்வதாகும்.
மெய்யுணர்வில் வாழ்வது என்பது ஏற்கனவே கூறிய அனைத்தும் பொய் என்பதை உணர்ந்து உள்ளிருந்து தூண்டும் நிகழ்வுறுதலில் வாழும் வாழ்வாகும். பிரபஞ்ச உணர்வு என்பது மனிதன் முழுவதுமாக மேற்கூறிய அத்தனை அறிவிலிருந்தும் விடுபட்டு காற்றைப் போல ஆகி பிரபஞ்ச தூண்டல்களின் மூலம் இயங்குவதாகும். இத்தனையும் கடந்து எதுவுமற்று இருப்பற்ற இருப்பாக இயக்கமற்ற இயக்கமாக இயங்குவதுதான் இறுதிநிலை என்பதாகும் என்று ஒட்டுமொத்த வேதாந்தமும் மறைகளும் கூறுகின்றன. இதில் எந்த இடத்தில் மனிதன் இருக்கிறானோ அதற்கு தகுந்தபடி அவனுடைய மூளை அதிர்வலைகள் இருக்கும். இதை EEG மூலம் பெட் ஸ்கேன் மூலம் புரிந்து கொள்ளலாம். மூளை அதிர்வலைகளை காண்பதன் மூலம் மனிதனுடைய மன அதிர்வுகளை உணரலாம். இவ்வுணர்தல் என்பது சிறு வயதிலேயே தானாகவே கிளம்பும் நிலையில் இருந்தவர்கள்தான் நமது ரிஷிகளும் ஞானிகளும். பிரபஞ்ச உணர்வினால் வாழ்வதற்குரிய வாய்ப்பினை பெற்றவர்கள் ஒரு நாளும் திரும்ப பழைய நிலைக்கு போக விரும்ப மாட்டார்கள். ஆனால் பிரபஞ்ச உணர்வில் நுழைவதற்குள் ஒரு மனிதனுக்கு பல மரண தண்டைகள் மரண தடைகள் ஏற்படும். அத்தடைகளை மீறி அதில் நுழைந்த பிறகு அதிலே தொடர்ந்து இருக்க முடியாமல் பல தடவைகள் நழுவ வாய்ப்புண்டு. ஒவ்வொரு தடவை நழுவும் போதும் விழிப்புணர்வோடு கவனிக்க தன்னை தக்க வைப்பவனே நிர்விகல்பனாக மாற முடியும். தலைப்பு: மனித பரிமாணம். பசி, உணர்வு, எண்ணம், அறிவு, பகுத்தறிவு, நுண்ணறிவு, உண்மை, பொய், மரபணு திறன்களின் பரிணாமம். சிந்தனையுடன் வாழ்தல், சிந்தித்தல் அற்ற சிந்தித்தலில் வாழ்வதும் சிந்தனையற்று வாழ்வதும் மனித வாழ்க்கையில் நடவடிக்கைகளாக இருந்தாலும் சிந்தித்து கொண்டே வாழ்வதுதான் அதிக காலம் பிடிக்கும் வாழ்வாக பெரும்பான்மையோருக்கு அமையும். முதலில் மனிதனுக்கு எண்ணம் தோன்றியதற்கு காரணமாக விளங்குவது அவனுடைய பசியாகும். பசி ஏற்பட்டு விட்டால் எண்ணம் ஏற்பட்டுவிடும் என்றால் அப்புறம் ஏன் பிராணிகளுக்கும் மிருகங்களுக்கும் எண்ணம் ஏற்படவில்லை என்ற கேள்வி எழுப்பிவிட வாய்ப்புண்டு. பசி மட்டுமல்ல, மனிதனுக்கு நாக்கில் சுவைக்கும் நரம்புகள் மிக மிக அதிகமாக உள்ளன. அந்த சுவையினால் மனிதன் பல்வேறு உணவுகளை சுவைத்திருக்க வேண்டும். அந்த சுவைத்தலில் பல்வேறு உணவு வகைகளை பிரித்து நினைத்த நேரம் எல்லாம் தேடி தேடி சுவைத்திருக்க வேண்டும். அந்த சுவையினால் பல்வேறு காய்கறிகள், பழங்கள், மாமிசங்கள் இப்படி எல்லாமே உண்ணப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உணவின் கலப்பிடங்கள் இருந்து கிளப்பிய சக்தியானது இரத்தத்தின் மூலம் மனிதன் மூளையில் உள்ள நியூரான்களை தூண்டி இருக்க வேண்டும். அது என்னமாக உருவாகியிருக்கலாம் என்பது என்னுடைய உள் ஆய்வு. இதை இன்றைய அறிவியல் மறுக்க முடியாது. ஏனென்றால் உணர்வினால்தான் அத்தனையும் ஏற்படும். உணவே மூலம். தலைப்பு உணவே மூலம். உணவே இன்றைக்கு மருந்தாகவும் உயிராகவும் மாறிவிட்டது. அதனால் ஒவ்வொருவருடைய எண்ணங்கத்தின் ஆணிவேராக இயங்கக்கூடிய உணவில் 100% சரியாக இருந்துவிட்டால் அவனுடைய ஆரோக்கியம், அமைதி உருவாவதோடு அவனுடைய ஆயுள் தானாகவே நீட்டிக்கப்படும். உணவே எண்ணங்களின் கருவறையாகும். முதலில் உணவின் மூலம் உருவான சுவையின் மூலம் முதலில் ஒரே ஒரு தூண்டல் தான் மனிதனின் மூளையில் தோன்றியிருக்கும். அந்த தூண்டல் எண்ணம்தான் காமத்தின் பன்முகமாக தூண்டியிருக்கும். காமத்தின் விளைவால் மனிதனிடம் பல முறையில் உடலுறவுகள் நடந்திருக்கும். உணவு மாற்றம், உடலுறவு மாற்றம், பற்று, பல்வேறு எண்ணங்களின் கூட்டுறவின் மூலம் உடலுறவு ஆகியவைகளின் மூலம்தான் மரபணு உருவாகி இருக்க வேண்டும். அம்மரபணுவின் மூலம்தான் இவ்வுலகமே இன்றைக்கு இத்தனை விதமான மனிதர்களையும் உலகையும் படைத்திருக்கிறது. உணவு இல்லை என்றால் மனிதன் இல்லை, மனிதன் இல்லை என்றால் எண்ணம் இல்லை.
எண்ணம் இல்லை என்றால் மனித தேடல் இல்லை, மனித தேடல் இல்லை என்றால் மரபணு தோற்றம் இல்லை, உலகம் இல்லை. உண்மை மாயை இல்லை என்றால் மனித ஒப்பீடு, ஆணவம், பொறாமை, மதம், கோபம், பேராசை இல்லை. பயம், பாதுகாப்பு இல்லை என்றால் ஒப்பீடு, ஆணவம், பொறாமை, மதம், பேராசை இல்லை. இவைகள் அனைத்தும் இல்லை என்றால் மனித இயக்கமே இல்லை. மனித இயக்கம் இல்லை என்றால் உலகமே இல்லை, உலகமே இல்லை என்றால் இயக்கம் இல்லை. இயக்கம் இல்லை என்றால் அதை இயக்கும் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் அனைத்தும் இல்லை, அனைத்தும் இல்லை என்றால் முதலில் உலகம் தோன்றும் முன்னிருந்த அந்த ஸ்பேஸ் வெற்றிடம் மட்டுமே உண்டு.